Hello children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Maths Grade 7 NCERT syllabus தான் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3 எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். CBSE Class 7 Maths அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். Exercise 4.3 question number 1 பாருங்க. Set up equations and solve them to find the unknown numbers in the following cases. So இங்க some cases கொடுத்திருக்காங்க. இந்த cases யூஸ் பண்ணி நம்ம equations வந்து செட் பண்ணணும். So equations செட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த equation solve பண்ணணும் to find the unknown numbers. So இந்த casesல வந்து some unknown number வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த unknown numberோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறது வந்து ப்ரீவியஸ் எக்ஸசைஸில் வந்து நம்ம எப்படி ஈக்குவேஷன் சால்வ் பண்ணோம், ஃபஸ்ட்டு வந்து அந்த வேரியபிள் பக்கத்தில் இருக்கிற நம்பரை ரிமூவ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுவோம். சப்போஸ் 2 நம்பர்ஸ் இருக்குது, வேரியபிள் பக்கத்தில் ஒரு நம்பர் இருக்குது, செப்பரேட்டாக ஒரு நம்பர் இருக்குன்னா செப்பரேட்டாக இருக்கிற நம்பரை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து வேரியபிள் பக்கத்தில் இருக்கிற நம்பரை ரிமூவ் பண்ணுவோம். எப்படி நம்ம ரிமூவ் பண்ணோம், இப்போ வந்து இப்போ +4 இருக்குது அப்படின்னா +4 இருக்குது அப்படின்னா ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், -4 லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைட் ரெண்டு சைடுமே நம்ம வந்து 4 வந்து மைனஸ் பண்ணுவோம், சப்ராக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம இப்போ சப்போஸ் வந்து ஸோ ஃபஸ்ட்டு வந்து செப்பரேட்டடாக இருக்கிற நம்பரை ரிமூவ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து 3x இருக்குது. இப்போ 3x + 4 = 0. இதுதான் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதை ரிமூவ் பண்ணுவோம். இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், -4 போத் சைட்ஸும் நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணுவோம். ஸோ இதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா இந்த வேரியபிள் பக்கத்தில் இருக்கிற நம்பரை நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ 3ஆல் என்ன பண்ணுவோம், போத் சைட்ஸும் டிவைட் பண்ணுவோம். லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைட் போத் சைட்ஸும் 3ஆல் டிவைட் பண்ணுவோம். இது ஒரு மெத்தட் ஆஃப் சால்விங் ஈக்குவேஷன். ஓகேவா, இப்போ இன்னொரு மெத்தட் வச்சு தான் நம்ம இந்த ஈக்குவேஷனில் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அதுவும் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். பட் வெரிஃபிகேஷன் மெத்தட் வந்து எல்லாத்துக்குமே சேம் தான். நம்ம ப்ரீவியஸ் எக்ஸசைஸில் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். add 4 to 8 times a number you get 60. ஸோ இந்த நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, அதுதான் அன்னோன் நம்பர். அந்த அன்னோன் நம்பரை தான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அது வந்து நம்ம ஒரு வேரியபிளாக ஃபஸ்ட்டு வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். கன்சிடர் பண்ணிட்டோன்னா அவங்க கொடுத்துருக்கிற அந்த கேசஸ் வச்சு நம்ம ஈக்குவேஷன் வந்து செட்டப் பண்ணிடலாம். இப்போ வந்து அன்னோன் நம்பரை வந்து நம்ம எக்ஸ் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. add 4 to 8 times a number. ஸோ 8 times a number. இந்த நம்பரை 8 times இருக்கணும். அப்போ 8x அப்படின்னு போடுவோம். அதோட ஒரு 4 ஆட் பண்ணுவோம். யூ கெட் என்ன கிடைக்கிது, 60 கிடைக்கிது. இப்போ நம்ம ஈக்குவேஷன் வந்து செட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா தான் இதை நம்ம வந்து சால்வ் பண்ணணும். இது மாதிரி தான் எல்லா சம்ஸ்க்கும் நம்ம எல்லா கேசஸ்க்கும் நம்ம வந்து ஈக்குவேஷன் வந்து செட்டப் பண்ணணும். ஓகேவா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஃபர்ஸ்ட் சம்க்கு ஒரே ஒரு ஸ்டெப் எழுதணும். நம்ம வந்து வேரியபிள் கன்சிடர் பண்ணுறோம்ல, அதனால் let the number be x according to the question. ஸோ கொஸ்டினை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஈக்குவேஷன் வந்து செட்டப் பண்ண போகிறோம். ஸோ என்ன செட் பண்ணியிருக்கோம், 8x + 4 = 60. ஸோ இதுதான் ஈக்குவேஷன். இப்போ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணி இந்த அன்னோனை வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதுவும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு இந்த செப்பரேட்டடாக இருக்கிற நம்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த நம்பரை ரிமூவ் பண்ணணும். எப்படி ரிமூவ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இங்கே நமக்கு நியூ மெத்தட். இப்போ 8x = இந்த +4 வந்து ஆப்போசிட் சைடு கொண்டு போகணும். ஸோ +4 ஆப்போசிட் சைடு போகிறப்ப என்ன ஆயிரும், -4 ஆயிரும். ப்ளஸ் ஆப்போசிட் சைட் போகிறப்ப மைனஸ் ஆயிரும். மைனஸ் ஆப்போசிட் சைட் போகிறப்ப ப்ளஸ். மல்டிப்ளிகேஷனாக இருந்துச்சுன்னா ஆப்போசிட் சைட் போகிறப்ப என்ன ஆயிரும், டிவிஷனாக இருந்துச்சுன்னா ஆப்போசிட் சைட் போகிறப்போ மல்டிப்ளிகேஷன். இதே தான் நமக்கு மாற்றி மாற்றி இந்த ப்ராசஸ் தான் இருக்கும். இப்போ 8x = 60. இந்த +4 ஆப்போசிட் சைட் போகிறதுனால -4 ஆயிரும். இப்போது 8x = 60 - 4 என்ன வரும், 56 வரும். இப்போ நமக்கு அந்த நம்பரை வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ வேரியபிள் பக்கத்தில் இருக்கிற நம்பரை ரிமூவ் பண்ணணும். அப்போது எக்ஸை மட்டும் நான் செப்பரேட்டடாக வச்சுக்கிறேன். = 56
இது வந்து 8 into x தானே. ஸோ மல்டிப்ளிகேஷன் வந்து ஆப்போசிட் சைடை போகிறப்ப என்ன ஆயிரும்? டிவிஷன் ஆயிரும். இப்போ 56/8 ஆயிரும். இப்போ இதை வந்து நம்ம 8 டேபிள்ஸில் எத்தனை டைம் கேன்சல் பண்ணலாம்? 1 8 is 8, 7 8s are 56. ஸோ x is equal to 7 தான் நம்மளோட சொல்யூஷன். இப்போது இதுக்கு அதே தான் வெரிஃபிகேஷன் மெத்தட் வந்து சேம் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணணும். கிவன் ஈக்குவேஷனில் வந்து நம்ம இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். இது வந்து கிவன் ஈக்குவேஷன்றதை விட நம்ம செட் பண்ண ஈக்குவேஷன். ஸோ 8x + 4 is equal to 60. 8x + 4 is equal to 60. இதில் வந்து x இருக்கிற இடத்துல நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு வந்துச்சுன்னா நீங்கள் பண்ணியிருக்கிற ஆன்சர் வந்து கரெக்ட். 7 8 சார் என்ன வரும்? 56 + 4 is equal to 60. 60 is equal to 60. 56 + 4 வந்து நமக்கு 60 வரும். So left hand side is equal to right hand side, hence verified. Understand ஆகுதா? இதுவும் நமக்கு ஒரு டைப் ஆஃப் சால்விங் ஈக்குவேஷன் தான். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பி சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பி சம் பாருங்க. 1/5 of a number -4 gives 3. ஸோ ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு செட்டப் பண்ண போகிறோம். 1/5 of a நம்பர். ஸோ இந்த நம்பர் அப்படின்றது அன்னோன் நம்பர். ஸோ எக்ஸ் இல்லைனா ஒய் இந்த வேரியபிள்னாலும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்ன்னு பண்ணனால இப்போ ஒய் அப்படின்னு பண்ண போகிறேன். ஸோ அந்த ஒய் அப்படின்றது இருக்குது. 1/5 of a நம்பர். இப்போ 1/5. 1/5னா என்னது? 1/5 of a நம்பர் -4. -4 அது நமக்கு என்ன கொடுக்குது? gives 3. ஸோ இதுதான் ஈக்குவேஷன். இதை தான் நம்ம இப்போ வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ நம்ம ஸ்டெப் எழுதலாம். சேம் ஸ்டெப் தான். லெட் த நம்பர் பி ஒய். அக்கார்டிங் டு த கொஸ்டின் நமக்கு என்ன ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு? 1/5 into y -4 is equal to 3. இப்போது இதுதான் நம்ம சால்வ் பண்ண வேண்டிய ஈக்குவேஷன். ஸோ இந்த அன்னோன் வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு செப்பரேட்டடாக இருக்கிற நம்பரை வந்து ரிமூவ் பண்ணணும். செப்பரேட்டடாக என்ன நம்பர் இருக்குது? 4 இருக்குது. இதை நான் ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ 1/5 into y is equal to இங்கே நமக்கு -4 இருக்குது. ஆப்போசிட் சைட் போகிறப்ப என்ன ஆயிரும்? +4. இப்போது 3 + 4. ஸோ 1/5 into y 3 + 4 என்ன வரும்? 7 வரும். இப்போ நம்ம வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ அதுக்கப்புறம் வேரியபிள் பக்கத்தில் இருக்கிற நம்பரை ரிமூவ் பண்ணணும். வேரியபிள் பக்கத்தில் இருக்கிற நம்பரை ரிமூவ் பண்ணணும். வேரியபிள் பக்கத்தில் என்ன இருக்குது? 1/5 இருக்குது. இப்போ 1 into y வந்து என்னது? y. அப்போது இங்கே ஆக்சுவலாக நமக்கு y/5 is equal to 7. உங்களுக்கு புரியறதுக்காண்டி இப்படி எழுதியிருக்கிறேன். y/5 is equal to 7 இருக்குது. இப்போ இந்த 5 வந்து டினாமினேட்டரில் இருக்குது. ஆப்போசிட் சைடு போகிறப்ப அதாவது டிவிஷனில் இருக்குது. டினாமினேட்டரில் இருக்குது, டிவிஷனில் இருக்குது. நீங்கள் எப்படினாலும் சொல்லிக்கலாம். அப்போ ஆப்போசிட் சைடு போகிறப்ப என்ன ஆயிரும்? மல்டிப்ளிகேஷனில் வந்துடும். ஸோ டிவிஷனில் இருக்குது, ஆப்போசிட் சைடு போகிறப்ப மல்டிப்ளிகேஷனில் வந்துடும். அப்போது y is equal to 7 into 5. அப்போ நமக்கு என்ன வரும்? y is equal to 35 வரும். ஸோ இதுவும் அதே மாதிரி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். ஸோ வெரிஃபிகேஷன் மெத்தட் 1/5 into y -4 is equal to 3 இருக்குது. y நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 35 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 35 -4 is equal to 3. இப்போ இதை கேன்சல் பண்ணலாமா? 1 5 is 5, 7 5s are 35. 1 7 is 7. 7 - 4 is equal to 3. இப்போ 7 - 4 என்ன வரும்? 3 வரும். புரியுதா? இது எல்லாமே 1 ஆயிடுச்சு. இங்கே மட்டும் தான் 7 இருக்குது. அப்போ 1 7 is 7. 7/1 வந்து நமக்கு 7 தான். இப்போ 7 - 4 is equal to 3. 3 is equal to 3. அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ரைட் ஹேண்ட் சைடுக்கு ஈக்குவல் ஆயிடுச்சு. அப்போது நீங்கள் பண்ணியிருக்கிற ஆன்சர் வந்து கரெக்ட். அப்போ இதுதான் கரெக்ட் சொல்யூஷன். நெக்ஸ்ட்டு சி சம் பாருங்கள். இஃப் ஐ டேக் 3/4 of a number and add 3 to it, I get 21. ஸோ 3/4 of a நம்பர் வந்து நம்ம கன்சிடர் பண்ணுற நம்பர், அதை நான் வந்து இசட் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். 3/4 of a நம்பர், இப்போது 3/4 கரெக்டாக. 3/4 of a நம்பர்னால் என்னது? 3/4. If I take 3/4 of a number
இந்த மாதிரி 3/4 ஆஃப் அ நம்பரை எடுக்கிறேன், அதோட என்ன பண்ணுறேன், 3 ஆட் பண்ணுறேன். அண்ட் ஆட் 3 டு இட் ஐ கெட் 21. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இதுதான் நம்மளோட செட்டப் பண்ண ஈக்குவேஷன். இப்போ நம்ம சம் சால்வ் பண்ணலாம். ஸோ சி சம், லெட் த நம்பர் பி z. According to the question, என்ன ஈக்குவேஷன் நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு, 3/4 into z plus 3 is equal to 21. இப்போ அதை சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த நம்பரை ரிமூவ் பண்ணலாம். ஸோ 3/4 into z is equal to 21 plus 3 ஆப்போசிட் சைட் போகிறப்ப என்ன ஆயிரும், -3. ஸோ 21 minus 3 18. ஓகே. இப்போ நமக்கு வந்து பாருங்கள் 3/4 into z இருக்குது. இது நம்ம வந்து 3z/4 அப்படின்னு தான் இருக்குது நமக்கு. கரெக்டாக 3 into z அப்படின்றது 3zன்னு நான் எழுதியிருக்கிறேன். இப்போது இந்த 4 வந்து ஆப்போசிட் சைட் கொண்டு போகிறோம். ஸோ டிவிஷனில் இருக்குது. ஆப்போசிட் சைட் போகிறப்ப மல்டிப்ளிகேஷன் ஆயிரும். 18 into 4 ஆயிரும். ஓகேவா? 18 into 4 என்ன வரும், 72 வரும். இப்போ நம்ம நம்பரை ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து வேரியபிள் கிட்ட இருக்கிற நம்பரை ரிமூவ் பண்ணணும். ஸோ இது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஆப்போசிட் சைடு இந்த 3 போகிறப்ப என்ன ஆயிரும், டிவிஷன். ஸோ 72/3 ஆயிரும். ஸோ 3 டேபிள்ஸில் எத்தனை டைம்ஸ் வரும், 24 வரும். ஸோ z equal to 24 தான் ரெக்வயர்ட் சொல்யூஷன். ஸோ இதை நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். 3/4 into 24 வெரிஃபிகேஷன் மெத்தட் இது. plus 3 is equal to 21. ஸோ இதை கேன்சல் பண்ணலாமா? ஸோ இதை கேன்சல் பண்ணலாமா? 1 4 is 4, 6 4s are 24, 6 3s are 18 plus 3 is equal to 21. ஸோ 21 is equal to 21. ஸோ left hand side is equal to right hand side. அப்போ வந்து நீங்கள் பண்ணியிருக்கிற ஆன்சர் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட்டு டி சம் பாருங்கள். when I subtracted 11 from twice a number the result was 15 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. from twice a number இதுதான் நம்மளோட ரெக்வயர்ட் நம்பர். சப்ராக்ட் பண்ணுறோம் from twice a number. நம்ம அஷ்யூம் பண்ண நம்பரில் இருந்து தான் நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம். கரெக்டாக 11 வந்து நம்ம அஷ்யூம் பண்ணுவோம்ல, அந்த நம்பரில் இருந்து தான் சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஏன்னா ஃப்ரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. when I subtracted 11 from twice a number. ஸோ நீங்கள் x அப்படின்னு கன்சிடர் பண்ணுறீங்கன்னா twice அப்படின்னு இருக்கிறப்ப 2 times x. ஸோ 2 times xல இருந்து தான் நம்ம 11 சப்ராக்ட் பண்ண போகிறோம். when I subtracted 11 from twice a number the result was 15. அப்போ நம்ம 11 வந்து சப்ராக்ட் பண்ணுறோம். twice a நம்பரில் இருந்து 11 சப்ராக்ட் பண்ணுறோம். ரிசல்ட் வந்து நமக்கு 15 கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் நமக்கு ரெக்வயர்ட் ஈக்குவேஷன். இப்போ நம்ம வந்து ஸ்டெப் எழுதலாம். ஸோ டி சம், let the number be x. x தான் அஷ்யூம் பண்ண போகிறேன். according to the question ஸோ twice the number சொல்லியிருக்காங்கல்ல, ஸோ 2x. ஸோ 2xலேருந்து என்ன நம்பர் மைனஸ் பண்ணுறோம், 11 மைனஸ் பண்ணுறோம். நமக்கு என்ன கிடைக்குது, 15 கிடைக்குது. ரிசல்ட் வந்து 15. ஸோ இதை தான் நம்ம சால்வ் பண்ணி இந்த அன்னோன் வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 2x இதை ஃபஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ 2x is equal to 15 minus 11 வந்து ஆப்போசிட் சைட் போகிறப்ப என்ன ஆயிரும், ப்ளஸ் 11 ஆயிரும். ஸோ 2x is equal to 15 plus 11 என்னது, 26. இப்போ நம்ம நம்பரை ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த வேரியபிள் பக்கத்தில் இருக்கிற நம்பரை ரிமூவ் பண்ணணும். ஸோ x is equal to, இது வந்து 2 into x. ஆப்போசிட் சைட் போகிறப்ப இந்த 2 multiplied by 2 அப்படின்றது divided by 2 சேஞ்ச் ஆயிடும். ஸோ 26/2. ஸோ x is equal to 2 டேபிள்ஸில் எத்தனை டைம்ஸ் வரும், 13 டைம்ஸ் வரும். ஸோ x is equal to 13. ஸோ இதுதான் நம்மளோட ரெக்வயர்ட் சொல்யூஷன். ஸோ இதோட வெரிஃபிகேஷன் மெத்தட் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஈக்குவேஷன் வந்து என்னது, 2x minus 11 is equal to 15. 2x minus 11 is equal to 15. ஸோ இந்த எக்ஸில் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 2 into 13
minus 11 is equal to 15. So 2 into 13 என்ன வரும் 26 வரும். So 26 minus 11 is equal to 15. 26 minus 11 என்ன வரும் 15 வரும். So 15 is equal to 15. So left hand side is equal to right hand side. அப்போ hence verified. நீங்கள் பண்ண ஆன்சர் வந்து கரெக்ட். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ நெக்ஸ்ட்டு sum பாருங்க. இது கொஞ்சம் ட்விஸ்டடான சம். ஸோ நல்லா நோட் பண்ணுங்கள். முன்னா subtracts thrice the number of notebooks he has from 50. He finds the result to be 8. ஸோ இதில் ஃபஸ்ட்டு unknown நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். எது unknown நம்பர்? முன்னா subtracts. முன்னா வந்து subtract பண்ணுறான். thrice the number of notebooks. ஸோ இந்த நம்பர் ஆஃப் நோட்புக்ஸ் அப்படின்றத நமக்கு இங்கே unknown. கரெக்டாக? ஸோ எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க நம்பர் ஆஃப் நோட்புக்ஸை. த்ரைஸ் த நம்பர் ஆஃப் நோட்புக்ஸ். அப்போ 3x. த்ரைஸ்னால் என்னது 3 பார்ட்ஸ். அப்போ 3x. இப்போ த்ரைஸ் த நம்பர் ஆஃப் நோட்புக்ஸ் ஹி ஹேஸ் ஃப்ரம் 50. எதுலேருந்து சப்ராக்ட் பண்ணுறான்? 50லேருந்து சப்ராக்ட் பண்ணுறான். நீங்கள் பாட்டுக்கு 3x மைனஸ் 15 போடக்கூடாது. ஃப்ரம் 50. ஸோ இப்போ 50லேருந்து சப்ராக்ட் பண்ணுறான். he finds the result to be 8. ஸோ 8 வந்து அவனுக்கு ரிசல்ட் கிடைக்குது. ஸோ இதுதான் நம்ம ரெக்வயர்டு ஈக்குவேஷன். யூஸ்வலாக இதுதான் ஃபஸ்ட்டு இருந்து இது செகண்ட் இருக்கிற மாதிரி நம்ம ப்ரீவியஸ் சம்லாம் பார்த்தோம். வேரியபிளோட நம்பர் இருக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் செப்பரேட்டடாக இருக்கிற நம்பர் இருக்கும். இங்கே வந்து கொஞ்சம் ட்விஸ்டடாக இருக்குது. நீங்கள் ஸோ கொஸ்டினை ஒரு 2-3 டைம்ஸ் ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஈசம். லெட் the number be, let the number be x. According to the question, என்ன ஈக்குவேஷன் வருது? 50 minus 3x is equal to 8. ஸோ இப்போ இது வந்து சால்வ் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எதை ரிமூவ் பண்ணணும்? நீங்கள் எந்த ஆர்டரில் இருந்தாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எதை ரிமூவ் பண்ணணும்? நீங்கள் எந்த ஆர்டரில் இருந்தாலும் ஃபஸ்ட்டு செப்பரேட்டடாக இருக்கிற நம்பரை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணுங்கள். அப்புறம் தான் வேரியபிள் பக்கத்தில் இருக்கிற நம்பரை ரிமூவ் பண்ணணும். இப்போ வந்து நமக்கு minus 3x இருக்குது. ஸோ minus 3xை போட்டுக்கோங்க. இந்த 50 வந்து நமக்கு ப்ளஸ் 50 இருக்குது. ஆப்போசிட் சைட் போகிறப்ப என்ன ஆயிரும்? -50 ஆயிரும். ஸோ பாருங்கள், ஒரு பாசிட்டிவ் நம்பர் இருக்குது, ஒரு நெகட்டிவ் நம்பர் இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து என்ன பண்ணணும்? சப்ராக்ஷன் பண்ணணும். 50 - 8 என்ன வரும்? 42 வரும். ப்ளஸ் அதே மாதிரி நீங்கள் வந்து எந்த நம்பருக்கு சிம்பிள் பாருங்கள், எது பெரிய நம்பராக இருக்குது? 50 தான் பிக் நம்பராக இருக்குது. ஸோ அதோட சிம்பிள் வந்து மைனஸ். ஸோ -42. இங்கே வந்து -3x இருக்குது. ஸோ ரெண்டு சைடுமே மைனஸ் இருக்குது அப்படின்னா நம்ம ஈஸியாக கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அப்போ என்ன வருது? 3x is equal to 42 வருது. இப்போ நம்ம ஈஸியாக இந்த 3ஐ ரிமூவ் பண்ணிடலாம். எப்படி ரிமூவ் பண்ணலாம்? இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ ஆப்போசிட் சைடு வரப்போ டிவிஷன் ஆயிரும். ஸோ 42/3 ஆயிரும். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 3 டேபிள்ஸில் பாருங்கள் 14 டைம்ஸ் வருமா? ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 14. இப்போ வந்து இதை வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். ஸோ 50 - 3x is equal to 8 தான் equation. ஸோ இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 3 × 14 is equal to 8. ஸோ 50 மைனஸ் இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 4 3s are 12, 42 வரும். ஸோ 50 - 42 என்ன வரும்? 8 is equal to 8. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு is equal to ரைட் ஹேண்ட் சைடு, ஹென்ஸ் வெரிஃபைடு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு எஃப்சம் பாருங்கள். இபன்ஹெல் திங்ஸ் ஆஃப் அ நம்பர். ஸோ இபன்ஹெல் வந்து ஒரு நம்பர் திங்க் பண்ணுறான், அதுதான் அன்னோன் நம்பர். ஸோ எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுதான் எக்ஸ். இஃப் ஷி ஆட்ஸ் 19 to it. ஸோ இதோட என்ன பண்ணுறான்? 19 ஆட் பண்ணுறான். அண்ட் டிவைட்ஸ் திஸ் சம் பை 5. இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம்ல, சம் பண்ணுறோம்ல, அதோட நம்ம டிவைட் பண்ணுறோம். எதை டிவைட் பண்ணுறோம்? 5ஆல் டிவைட் பண்ணுறோம். அந்த சம்மை வந்து 5ஆல் டிவைட் பண்ணுறோம். ஷி வில் கெட் 8. ஸோ 8 கிடைக்குது. ஸோ இதுதான் ஈக்குவேஷன். x + 19/5 = 8. x + 19/5 = 8. இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வேரியபிள் பக்கத்தில் எந்த நம்பருமே இல்லை, ரெண்டு நம்பருமே செப்பரேட்டடாக தான் இருக்குது. ஸோ ஒரு நம்பராக நம்ம ரிமூவ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு டினாமினேட்டரில் இருக்கிறத ரிமூவ் பண்ணிடுவோம், அப்புறம் இங்கே இருக்கிற நம்பரை ரிமூவ் பண்ணுவோம். அப்போனா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம சம் பார்க்கலாம். ஸோ இப்போது எஃப்சம் let the number
bx. நீங்கள் என்ன வேரியபிள்னாலும் வச்சுக்கலாம். according to the question x plus 19 அதை வந்து டிவைட் பண்ணுறான் 5ஆல், she will get 8. கரெக்டா? ஸோ இதை தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இந்த எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து இது டிவிஷனில் இருக்க ஆப்போசிட் சைட் கொண்டு போகிறப்ப எனக்கு என்ன ஆயிரும்? மல்டிப்ளிகேஷன். அப்போது 8 into 5. ஸோ 5 8s are 40. எக்ஸ் ப்ளஸ் 19 இங்கே இருக்குது. இப்போ வந்து இந்த 19 ரிமூவ் பண்ணுறேன். ஸோ இங்கே ப்ளஸ் 19 இருக்குது. ஆப்போசிட் சைட் போகிறப்ப என்ன ஆயிரும்? -19. ஸோ 40 minus 19. 40 minus 19 என்ன வரும் சப்ராக்ஷன் பண்ணால்? 21. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 21 தான் நம்மளோட ரெக்வயர்ட் சொல்யூஷன். இதை வந்து நான் இப்போ வெரிஃபை பண்ண போகிறேன். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 19 by 5 is equal to 8. ஸோ எக்ஸ் இருக்கிற இடத்துல 21 போட்டு பார்க்கலாம். 21 plus 19 by 5 is equal to 8. ஸோ 21 plus 19 என்ன வரும்? 40. 40 by 5 is equal to 8. இப்போது 5 டேபிள்ஸில் 40 எத்தனை டைம்ஸ் போகும்? 8 டைம்ஸ் போகும். ஸோ 8 is equal to 8. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட். அப்போது நீங்கள் பண்ணியிருக்கிற ஆன்சர் வந்து கரெக்ட். ஓகேவா? லாஸ்ட் சம் பாருங்கள். அன்வர் திங்ஸ் ஆஃப் அ நம்பர். ஸோ இந்த சம் நீங்கள் தான் வந்து சால்வ் பண்ண போகிறீங்க. ஓகேவா? அன்வர் திங்ஸ் ஆஃப் அ நம்பர் தான் அன்னோன். ஸோ இது நீங்கள் வந்து எதுனாலும் வச்சுக்கலாம். என்ன வைக்க போகிறீங்க? m. If he takes away 7 from 5/2 of the number. 5/2 m minus 7. ஸோ 5/2 of the number சொல்லியிருக்காங்க. அப்போ 5/2 of the number அப்படின்றது ஆஃப்னா இது மல்டிப்ளிகேஷன் ஆஃப் த நம்பர். அப்போ m 5/2 into m. If he takes away 7 from 5/2 சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து தான் எடுக்க போகிறோம். 7 எடுக்க போகிறோம். டேக் அவேனா சப்ராக்ஷன் தானே, இதுலேருந்து தான் எடுக்க போகிறோம். அப்போ 5/2 into m minus 7 ரிசல்ட் வந்து என்னது? 23. ஸோ இதுதான் நம்மளோட ரெக்வயர்டு ஈக்குவேஷன். இதை தான் நீங்கள் வந்து சால்வ் பண்ண போகிறீங்க ஸ்டெப் எழுதி. ஓகேவா? So let the number be m according to the question. So 5/2 into m minus 7 is equal to 23. So 5/2 m is equal to 23. So when we bring minus 7 to this side, it will become plus 7. So 23 plus 7. 5/2 m is equal to 23 plus 7 is 30. So when we bring the 2 to the opposite side, it will be multiplication. So 30 into 2. So 5m is equal to 30 into 2 is 60. M is equal to 60. So when we bring the 5 to the opposite side, it will become division. So 60 by 5. M is equal to 5 into 12 is 60. So m is equal to 12 is the answer. ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.